இந்த வீடியோவில் பேபிக்கு எப்படி பேன்கேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஃபுட்டு இது நீங்கள் கண்டிப்பாக உங்களோட பேபியோட ஃபுட் மெனுவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வாழைப்பழம் நான் எடுத்திருக்கேன். இந்த வாழைப்பழம் சைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைனா செவ்வாழைப்பழம் உங்கள்கிட்ட இருந்தால் கூட செவ்வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட செவ்வாழைப்பழம் இல்லை, அதனால் இந்த பழம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு எக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 கப் வீட் ஃப்ளார் ஆட் பண்ணியிருக்கேன். தென் பார்த்திங்கன்னா சுகர் 1 டேபிள் ஸ்பூன் உங்கள் பேபியோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் மில்க் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. போரிங் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். இந்த மாதிரி நான் எப்படி காமிச்சிருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும். தென் ஒரு பேனில் கீ லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பேபிக்கு சின்ன குட்டி குட்டி தோசையாக நீங்கள் சுட்டு எடுக்கலாம். இதை 2 to 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஒரு பட்டர் லைட்டாக மேலே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஹனி ஆட் பண்ணியும் நீங்கள் உங்கள் பேபிக்கு ஊட்டி விடலாம். அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெயிட் கெயினுக்கான முக்கியமான ஃபுட் இது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.